ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னோட கிச்சனுக்காக வாங்கின சில திங்ஸ் வந்து மீஷோவில் இருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரிலேட்டடான திங்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்க போது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே, அதுவும் நான் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் அப்படியே பிக்சர் எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் கவுந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 20+ ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 2 ஹாலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம், பட் நான் பண்ணல. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது தான். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நிறையா வீடியோஸில் வந்து நீங்கள் இதை பார்க்குறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பயும் கூட நான் கொஞ்சம் ஆஃப்டர் யூஸ் ரிவ்யூ மாதிரி கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நியூ கிச்சன் செட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மெயினாக சொல்லணும். நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கிச்சன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் கிச்சன்லாம் வந்து ஓன் ஹவுஸில் போய் கட்டி அதுக்கப்புறம் திங்ஸ் வாங்குறது அது அடுத்த விஷயம். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கிச்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி சில ஆர்கனைசர்ஸ் ரொம்ப அவ்வளோ காஸ்ட்லிலாம் இல்லை, ஐயோ இது ரெண்டல் ஹவுஸ்க்கு வேஸ்ட் பண்ணுறோமேன்ற லெவலுக்கு எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். சரி, ஒவ்வொன்றா பார்த்தோம்னா நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பிக்சருமே வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் நினச்சேன் கொஞ்சம் இந்த தொட்டில் மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும், அதாவது இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு பேஸாக தான் இருக்குது, ஃப்ளோர் டச் ஆகுது. இதுவும் ஃப்ளோர் டச் ஆகுது, இதுவும் ஃப்ளோர் டச் ஆகுது, ஈவனாக இருக்குது. இந்த சைடில் இருக்க ஸ்டாண்டும் இதோட பேஸும். பட் இது வந்து இப்போ நீங்கள் நல்ல ஹைட்டான திங்ஸ், இவ்வளோ ஹைட்டான திங்ஸ், ஒரு ஜாரு, ஆயில் பாட்டில் அந்த மாதிரி வச்சா கூட இந்த ரேக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஒரு 2 ரேக் தான், அரௌண்ட் 300 ருபீஸ் தான் வந்துச்சு. பட் ஒர்த்து. எனக்கு வந்து இந்த உட்டன் அந்த ஒயிட் இந்த மாதிரி ஒரு தீமில் வந்து செட் பண்ணணும்னு ஆசை கிச்சன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஆர்கனைசர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 2 ஆர்கனைசர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏதாவது ஒன்று செட் ஆகும்னு நினச்சி, பட் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் எதை வந்து நம்ம ரிட்டர்ன் போடுறதுன்னு தெரியல. முடிஞ்சால் 2மே வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பெரிய சைஸ் ஜார், 1/2 கிலோலாம் பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி உப்பு புளி அந்த மாதிரி ஜாரே இங்கே கீழே வச்சுக்க முடியும், திங்ஸ் வைக்கலாம். இது வந்து சும்மா ஸ்க்ரூ மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டெடியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே உட்டு குவாலிட்டி தான். ஸோ நம்ம வந்து அழுக்கானா கூட நம்ம தொடச்சிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி நல்லா வர்த் மணி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு. ஸோ இப்போ வந்து நான் பாத்திர விலைக்கு போடுற மாதிரி வந்து ஒரு பேஸ்கெட் வச்சிருக்கேன். நம்ம ஸ்டீல்லாம் வச்சுட்டு போனோம். ஸோ அது மாதிரி இருக்கு ஆல்ரெடி. பிளேட்ஸ் எல்லாம் வந்து மொத்தத்துக்கே ஒரு 4 பிளேட் மாதிரி தான் கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் நீட்டாக, எப்படி பார்த்தாலும் நம்ம ரொம்ப டீக்ளட்டர் பண்ணிட்டாலும் கூட 4 பேருக்கு 4 பெரிய பிளேட்டு, 4 சைட் பிளேட்டு, இந்த மாதிரி ஏதாவது பவுல்லாம் மூடி வைக்கிற பிளேட்டு. ஸோ இந்த மாதிரி பிளேட் சேர்ந்துருது. ஸோ ஒரு லென்த்தான ஸ்டாண்டாக பார்த்தேன் பிளேட் ஸ்டாண்டு. வாஷ் பண்ணியும் இதில் டேரெக்டாக வந்து இப்படி வச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் கீழே ட்ரைன் ஆயிரும், அந்த மாதிரியும். அண்ட் நம்ம வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா குட்டி சைஸு. ஸோ இது குட்டி சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதுக்காகவே பண்ணியிருந்தேன். கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் புஷ்ஷோட கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 9 பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஓகே தான். ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு இதுக்கு செம்ம ஒர்த்தாக தான் இருந்தது. ஆர்டர் பண்ணும்போதே வந்து ஒன்று நல்ல லென்த்தாக தெரிஞ்சிச்சு. சரி, எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல வெயிட்டாக, இங்கே பாருங்களேன், ஒன்று செம்ம வெயிட்டாக தெரியுதா, லைட்டாக உன்னால் வந்து அப்படி மடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டடியான ப்ராடக்ட் இது. ஸோ அதனால நல்ல லென்த்தாகவும் இருந்தது. அதில் 9 வைக்கலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா 13 பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி நல்ல நீளமாக இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. லிட்டெல்லாம் இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த 2 சைடு வந்து பிளாஸ்டிக் அந்த ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுருந்தோம்னா ஒரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸி. பட் ப்ரைஸ் வந்து இது ஜஸ்ட் 100 ருபீஸ் தான், 230 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் நான் 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து வெஷல் வாஷ் பண்ணுற இடத்துல வச்சுக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து நம்ம பிளேட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோம்ல அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கும் செம்ம. இதை ரெக்ரெட்டே பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. ஒரு பாத்திர கடையில் கூட இது இவ்வளோ ஸ்டடியாக கிடைக்குமான்றது டவுட் தான், அவ்வளோ நல்ல ப்ராடக்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ரு வச்சுருப்போம்ல, அடுப்புக்கு யூஸ் பண்ணுற லைட்ரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா துருப்பிடிச்சு போயிடுச்சு. என்னோடது பழசு இந்த மாதிரி ஸ்டீலில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில், அது ஸ்டீல் கோட்டிங்கில் மேலே வந்து ஒரு பிளாக் கலர் கோட்டிங் மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நீளமான லைட்ரு, இந்த கிரேட்டர், இது 3 காம்போவில் ஒரு 100 ருபீஸ் தான் வந்துச்சு. சரி, இது கண்டிப்பாக வாங்குவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா லைட்ரு இல்லை, தீப்பெட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வாங்கினேன். இது நீளமாக, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது. 3 சேர்த்து இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. சரி, எப்படினாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் வேரில் வந்து ஒரு ஜாரு 280 ml 3 ஜாரு செட் ஆஃப் 3. இது வந்து நல்ல ஏர் டைட்டு, நல்லா எப்படி சொல்கிறது, லிட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக ரப்பர் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டைட்டு தான். இது வந்து நீங்கள் காஃபி தூள் இல்லை வந்து சீரகம், மிளகு அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா குட்டியாக காம்பாக்டாக இருக்குது. நான் வந்து நட்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் எது ஸ்டோர் பண்ணுறேன்னு தெரியல, பட் கிச்சனில் வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வந்து என்ன இது செட் பண்ணி வைக்கலாம் இதுக்குள்ளன்றது தெரியல. பட் இது வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் 3 செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 ஜார் இருக்க மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி திறக்கிற மாதிரி வந்து பார்த்து பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு இது 3
இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து டிமார்ட்டில் இல்லை, அது பேர் என்ன, ஹோம் சென்டரில் வாங்கின சில கிளாஸ் கண்டெய்னர்லாம் இருக்குது. ஸோ அது இதெல்லாம் வச்சு அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஜாமானுக்குலாம் வந்து ஒரு 10லேருந்து 12 கண்டெய்னர் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ ஆனால் இது வந்து நல்லா வர்த் த மணி. ஏன்னா மற்ற கிளாஸ்லாம் வந்து எங்கே வாங்கினாலும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும், பட் இது வந்து அப்படி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அதுக்காக வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர். அந்த ஒயிட் அண்ட் உட்டன் காம்போல ஒரு ஆர்கனைசர் பார்த்தோம், அதே மாதிரி தான் இதுவும். இதோட ஃபிக்ஸிங் ரொம்ப ஈஸி. 3 டயர் இருக்கும், 3 ரேக் இருக்கும், உட்டன் ஒயிட் ரேக். சைடில் வந்து 2 ஸ்டாண்ட் வந்து உட்டன் கலர் இருக்கும். ஜஸ்ட் இப்படி வச்சு லாக் பண்ணனாலே லாக் ஆயிரும். அந்த 3 டயர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஸ்டடியாக இருந்தது. 400 rupees. 2 டயரோட 3 டயர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இந்த ஜாரு, மணி பிளான்ட்டு அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் அழகாக இருக்குன்றதுக்காக நான் அது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 ப்ளூ ஜாடி. அது வந்து மீஷோவில் 400 என்னமோ போட்டிருந்தாங்க, பட் நான் வந்து இங்கே ஊர் திருவிழாவில் பார்த்தேன். ஒரு ஜார் வந்து 120 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. 2 ஜார் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது வந்து இந்த ப்ளூவில் ஒரு பிரிண்ட் போட்டது ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட ப்ரௌன் கலரில் இந்த டைல்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பல வருஷமாக உப்பு, 2 கல் உப்பு, தூளுப்பு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். சரி, இதை வந்து உப்பு, வரமிளகா அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன போடணும்னு தெரியல. ஸோ ஜாடியில் உப்பு புளி இல்லாமல் வேறு என்ன போடலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ அந்த 2 ஸ்டாண்டுமே வர்த் மணி. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில், ஆயில் கண்டெய்னர், அதாவது கிளாஸ் ஆயில் கண்டெய்னர். எனக்கு வந்து இது ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் மீஷோவில் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ மீஷோட குவாலிட்டி அவ்வளோ சரியாகவே இருக்காது. ஸோ அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. 250 ரூபாய் என்னமோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். கிளாஸ் தான், பட் இந்த தடவை வந்து கிளாஸ் கண்டெய்னர் 2 ஜஸ்ட் 170 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அவ்வளோ சூப்பரான லிட்டு, அந்த ஃபனலோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயில் ரொம்ப ஈஸியாக உள்ளே ஊற்றிக்கிற மாதிரி இருந்து, கிளாஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு ஆயில் ஃபில் பண்ணி வச்சு செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மேலே அந்த ட்ராப் வரும்ல, ஸோ அது கூட அழகாக டைட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏர் டைட் மாதிரி தான் இருக்குது, எந்த இடத்துல லீக் இல்லை. ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கூட வந்து காம்போல இன்னும் சில கிளாஸ் ஜார் கூட வர மாதிரி இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ப்ரேயர், ஆயில் ஸ்ப்ரேயர்லாம் வர மாதிரி இருக்குது. பட் நான் வந்து எனக்கு இந்த ஆயில் பாட்டில் நல்லா வந்தால் போதும் 150 rupeesக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். 150 170 தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு உட்டன் ட்ரே. நான் சொன்ன மாதிரி எனக்கு உட்டு ஒயிட்டு. ஸோ ஒயிட்டில் வந்து நம்ம ஃப்ளோர் பேஸ் வச்சோம்னா எப்படி இருந்தாலும் கிச்சனில் என்ன தெரிக்கும், ஏதாவது ஒன்று நம்ம கொட்டுவோம். நான்லாம் வந்து பயங்கர அவசரத்தில் சமைக்கிறாள். ஸோ எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி நல்லா உட்டு கலர்லேயே ட்ரேக்கு போயிட்டேன். 2 ட்ரே வந்து 328 இல்லை சாரி 2 ட்ரே வந்து 238 rupeesக்கு நம்ம வாங்கியிருந்தோம். அவ்வளோ ஒத்து, அவ்வளோ ஸ்டடி, அவ்வளோ ஷைனிங்காக ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்குது. ஒரு சின்ன கிராக் கூட இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ஆர்கனைசர் எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு மல்டி பர்பஸ் தான். நான் வந்து ஆயில் ட்ரே வைக்கிறக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ட்ரே வந்தது. ஒன்றில் வந்து காஃபி, டீ அந்த மாதிரி சுகர் பாட்டில் அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நெய் பாட்டில் மட்டும் உள்ளே செட் ஆகலை, ஸோ அதை மட்டும் செட் பண்ணணும். நான் நினச்சேன் இந்த ஆயில் கண்டெய்னர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து கல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் 2 ஆயில் வந்து 2 பாட்டில் இருந்தால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உடஞ்சாலோ இல்லை வந்து நம்ம அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியலனாலோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஸோ 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு டீக்ளட்டர் பண்ணால் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். ஸோ அந்த தைரியத்தில் தான் வந்து இந்த கிச்சனவே வந்து இப்போதைக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து என்கிட்ட ஒரு டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ண செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி, அதனால் வந்து இப்போது இந்த வார்ட்ரோப்புக்கு கீழே இந்த மாதிரி இதை ஹேங் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இப்படி டிஷ்யூ போட்டுக்கலாம். ஸோ போட்டோன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு 100 rupees கிட்ட தான் வந்துச்சு. 2 டிஷ்யூ ரோலுமே சேர்த்து ஒரு 100 rupees கிட்ட தான் வந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ஓகே தான். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கோகனட் கிரேட்டர் ஒன்று. இந்த மாதிரி வந்து அருகாமனையில் வச்சு திருகிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் அருகாமனை கிடையாது, எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. அண்ட் இந்த மாதிரி தேங்காய் திருகிறது சுத்தமாக வராது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். 100 rupees தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்பரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் டைப்பில் வரும். இதே மாதிரி வந்து என்கிட்ட ஆல்ரெடி இப்போ தான் பழைய வீட்டில் நாங்கள் வெக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 monthக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து எப்படியோ ஷிஃப்டிங்கில் பிளேடு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேடு மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டப்பாவுக்கு வேலையே கிடையாது. ஸோ அதனால சரி போனால் போயிட்டு போது நம்ம தான் சரின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா இது இல்லைன்னா கிச்சனில் வந்து ஏதோ கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் அப்படி இழுக்கிறது வச்சுருந்தேன், அதுவும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஸோ அதனால அடுத்து ஒன்று மாற்றினேன், அதில் தான் பிளேடு காணாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது வாங்கினேன். இதுலேயே வந்து லாக்கு அன்லாக்லாம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயே வந்து எலக்ட்ரிக் சாப்பரும் வச்சுருக்கேன். பட் அது என்ன நேரத்துக்கு கூட நமக்கு எல்லா நேரத்துக்கும் அது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ மேனுவல் சாப்பர் இருந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன். சிங்கில் வந்துட்டு நம்ம இன்னும் இப்போ வரைக்கும் சோப்பு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வந்து எனக்கு இன்னும் இந்த சிங்க் ஏரியாவே வந்து நான் இன்னும் செட் பண்ணாமல் தான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒன்று வாங்கினேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது எப்படி செட் பண்ணுறதுன்ற ஐடியா கூட இல்லை. ஏதோ உடஞ்சி வந்த மாதிரி இருக்கேன். ஆனால் வந்து அது
உடையஞ்சு வந்தது இல்லை போல். இப்படி தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ஸ்டீல் வந்து ப்ராப்பராக அந்த டேப்பில் ஃபிக்ஸ் ஆகிறது அது எல்லாமே கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் இது ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஆனால் 100 rupees என்னமோ தான் வந்துச்சு. ஸோ சிங்க் ஆர்கனைசர் வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். அண்ட் அந்த சிங்க்குக்கு போடுற அந்த ஒரு பூ மாதிரி வரும்ல அந்த பாக்கெட் ஒன்று, அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் ரிசீவ் பண்ணல. கொஞ்சம் 360 டிகிரியில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த சிங்க் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், அங்கங்கே அடிச்சுக்கலான்றதுக்காக. ஸோ அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸ்டீலில், இன்னும் அது வரல. அதுக்கப்புறம் வந்து இது வாஷிங் மிஷினோட இந்த கப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாஷிங் மிஷின் வந்து நம்மளோட புதுசு தான். ஃபஸ்ட்டு பழைய வாஷிங் மிஷினில் ஃப்ரண்ட் லோடு அதுக்கு ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் அதை அங்கே அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டேன், மறந்துட்டு. சரி புதுசு வாங்கிக்குவோன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, 4 சைடும் ஸ்டீலில் வரும்ல. ஸோ அது வந்து 700 ரூபாய் 800 ரூபாயோ வருது. சரி அதுக்கு வந்து நமக்கு வேணாம், ஏன்னா நான் ஃப்ரண்ட் லோடுக்கு வந்து இந்த மாதிரி கப்பு தான் வச்சுருந்தேன், நல்லா க்ரிப்பாக நல்லா தான் இருந்துச்சு. சரி இதுக்கும் இந்த கப்பே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கப் வாங்கியிருக்கேன். இன்னும் செட் பண்ணல, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் செட் பண்ணணும். வந்தே ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் எதுவுமே அன்பாக்ஸ் பண்ண வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஸ்பென்சர் ஒன்று ஹேண்ட் வாஷ் போட்டு வச்சுக்கிறதுக்காக, ஹேண்ட் வாஷ் வரும்ல அந்த டப்பாலே தான் வச்சுருக்கேன். சரி இது கொஞ்சம் ஒயிட்டு பார்க்க கிளாஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் மாதிரியே இருக்கும், ஆனால் செராமிக் இல்லை, பிளாஸ்டிக் தான். 100 rupees. இந்த இடத்துல லாக்கும் இருக்குது. சரி லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு, ஒயிட் வேறு. சரி நான் அதனால் வாங்கியாச்சு. இப்போ வந்து இந்த சிங்க்கு கிட்ட வந்து நமக்கு ஸ்டூலில் தான் வந்து அந்த வெசல் வாஷிங் பண்ணி போடுறதெல்லாம் இருக்குது. ஆனால் அது கீழே வந்து நல்லா உப்பு தண்ணி கொட்டிடுது, எப்படி இருந்தாலும் நம்ம சிந்து உள்ள. ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக உப்பு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த ஸ்டூல் மேலே இந்த மேட்டை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை வைப்போமா, இல்லை வந்து சிங்கு பக்கமே வந்து இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஷல் வைக்கிறது தாங்க. இது வந்து ஏதோ ஒரு மேட்டு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரையிங் மேட்டு. கீழே தண்ணி இறங்காது. ஸோ அந்த இடத்துல வந்து உப்பு பிடிக்காமல் இருக்கும் அந்த டைல்ஸில். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். நான் இன்னும் ட்ரை பண்ணல, இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஃப்ளோர் மேட்டு. சரி ஒன்று ட்ரை பண்ணுவோம், நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வாங்கிக்கோன்ட்டு. ஏன்னா மேட்னாலே டிமார்ட் தான், டிமார்ட்டுக்கு இப்போ போகிற சிச்சுவேஷன் இல்லை. சரி அதனால் மேட் ஒரு மீஷோவில் ட்ரை பண்ணுவோம், நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ஆன்டி ஸ்லிப் ஆன்டி கிரிப் மேட்டு தான், நல்லா தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேனிஸ்டர்ஸ் வந்து காஃபி டீ சுகர் போடுற மாதிரி நல்லா லிட்டு டைட்டாக இருக்க மாதிரி அழகாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரப்பரோட நல்லா டைட்டாக சூப்பராக இருக்குது. காஃபி வேணாம், டீ சுகர் மட்டும்தான் பார்த்தேன். பட் எனக்கு 3 இருக்கிறதுனா அது 400 ரூபாய் வந்துச்சு, 500 ரூபாய் வந்துச்சு. சரி இதுவே வாங்கிட்டேன். இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லிட்டு மட்டும் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன், அது இன்னும் ரிசீவ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நிறைய கடாயெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, அது பழைய வீட்டிலே வாங்கிட்டேன், நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதோட இதுவும் நான் தரேன் உங்களுக்கு, அதோட பிக்சரும் தரேன். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இண்டஸ் வேல்யூட பாத்திரம் தான் மோஸ்ட்லி நான் வச்சுருப்பேன்னா அது எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அடுத்தடுத்து வச்சோம்னா ரொம்ப அந்த இடமே மெஸ்ஸியாக நல்லா இருக்காது, எடுக்கவும் முடியாது. அடியில் இருக்க பாத்திரம் எடுக்கணும்னா மேலே இருக்க எல்லாம் எடுக்கணும். பட் இது வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு தனி ஷார்ட்டாகவும் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு வெஜ்ஜு கட்டு உட்டன் மேட் ஒரு 100 rupeesக்கு அது ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு இதுதான் வந்து என்னோட நியூ கிச்சனுக்காக நான் வாங்கின சில ப்ராடக்ட்ஸு. ஸோ வந்துட்டு இதை பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் நான் எப்படி கிச்சனை செட் பண்ணுறேன், ஆர்கனைஸ் பண்ணுறேன்ற வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாம் செட் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயே அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு சில அப்டேட்ஸ்லாம் வந்து தருவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.